சரியாக 140 ஆண்டுகளுக்கு முன்பாக 1880களில் கட்டப்பட்ட இந்த விக்டோரியா பொது அரங்கம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அப்போதைய காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தினார்கள், காந்தியடிகள் எப்போது உரை நிகழ்த்தினார், அதே போல இங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் எப்போது வந்தார் என்பன போன்ற விஷயங்களும், அறிஞர் அண்ணாவுடைய நாடகங்கள் இங்கே அரங்கேற்றப்பட்டதற்கான ஆவணங்களும் இங்கே இருக்கின்றன. அயோத்திதாச பாண்டியர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் உள்ளிட்டோருடைய இங்க வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர்கள் இந்த அரங்கத்தை எப்போது பயன்படுத்தினார்கள் என்ற போன்ற விவரங்கள், இசை நிகழ்ச்சிகள் என்ன மாதிரியான இசை நிகழ்ச்சிகள் அப்போதைய மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கிற்கென்று எந்த இடமும் இல்லாததால் இந்த இடத்தை தான் நாடகங்கள் அரங்கேற்றக்கூடிய இடமாக பயன்படுத்தியிருக்கார்கள். அப்போது இருந்த அரிய புகைப்படங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்க ஒரு ஆடியோ வீடியோவோட ஒரு 8 நிமிட ஒரு குறும்படம் ஒளிபரப்பப்படுகிறது. அதாவது விக்டோரியா ஹாலில் கடந்த காலத்தில் எப்போது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறித்து இங்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக தற்போது இங்க பார்க்கலாம். இந்த பார்வையாளர்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்காக இந்த ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள பாத்தீங்கன்னா வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அத்துடன் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வெளியே வந்தோம்னா மேல முதல் தளத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அமர்ந்து சொற்பொழிவுகள் இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்க பார்க்கலாம் இந்த பழைய கால கருவிகள் அதிக அளவில் இசை கருவிகள் இசைக்கப்பட்டது. அந்த காலத்தில் இசை என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இசை கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத இசை கருவிகள், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பாத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள் மூலியமாக உருவாகக்கூடிய இசை கருவிகள் இங்கு இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த இசைக்கருவிகளுடைய கண்காட்சியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிவப்பு நிற கட்டிடம் என்பது சென்னை ரிப்பன் மாளிகைக்கும் குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் இடையில் அமர்ந்திருக்கிறது. ஒரு கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக குறிப்பாக பாத்தீங்கன்னா சிவப்பு நிற கட்டிடமாக குறிப்பாக அமைந்திருக்கிறது. இந்த மங்களூரு கூரை போட்டப்பட்ட இந்த கட்டிடம் என்பது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய சென்னை வாசிகள் உள்ளே இந்த இசைக்கருவிகளை எல்லாம் கூட பார்ப்பதற்காக கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இசை கலைஞரும் இங்கே இருக்கிறார். அவர் இந்த இசை கருவிகளை பயன்படுத்தி அவ்வப்போது மக்களுக்கு இந்த இசை குறித்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இந்த இசையை இசைத்தும் காண்பித்து வருகிறார். அது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 ஸ்லாட்டாக காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்து தற்போது வரை அந்த இசை காட்சிகள் குறிப்பாக அனைத்தும் சென்று காட்டப்படுகிறது. தற்போது அந்த இசை கலைஞர் நேரடியாக சில இசைகளை நமக்காக இசைத்து காட்டுவார். அவருடைய நேரடியாக கேட்கலாம். இந்த இசைக்கருவி பாத்தீங்கன்னா ஐந்திணைக்கான இசைக்கருவி, குறிப்பா மருத நலத்துக்கான இசைக்கருவி. இதோட சத்தம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இங்க நிறைய எப்படி விக்டோரியா ஹால் தமிழ் சினிமால நல்ல ஒரு இதுவா இருந்திருக்கோ தமிழ் சினிமாக்காக பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் தான் இது எல்லாமே. இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இது மாதிரி நிறைய இசைக்கருவிகள் நாங்க இங்க தொகுப்பா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இசைக்கருவி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே பயன்படுத்துறது இல்ல. இது பேர் நாமுழவன் சொல்லுவாங்க. இது உலோகம், ஆனா இது பாத்தீங்கன்னா நமக்கு மரத்துலயும் இருக்கு. அப்படியே நம்ம இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா நமக்கு நிறைய காற்று கருவிகள்லாம் வச்சிருக்கோம். அதுல முக்கியமான ஒரு இசைக்கருவியா எல்லாருமே இதை பார்த்தோமே ட்ரம்பட்னு சொல்லுவாங்க. ஆனா அது ட்ரம்பட் கிடையாது, துத்தேரின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இதுகிட்ட ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு இசைக்கருவி. சவுண்டு மணி என்ற இசைக்கலைஞர் இங்க வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இசைக்கருவிகளை இசைத்து காண்பித்து ஆர்வத்தை ஊட்டுகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.